இனி வர 9 தினங்களும் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் ஒன்னா கூடி இந்த விழாவை சிறப்பிக்கணும்னு அபார்ட்மெண்டோட செக்ரட்டரிங்கிற முறையில நான் உங்க எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிறேன். கொடுங்க கொடுங்க ஹரி சார் கொடுங்க. போடுங்க போடுங்க போடுங்க. கடவுளே கிருஷ்ணா. ஆஹா ஹரி சார் அடி போலி. പൊങ്കൽ പ്രമാദமான ടേസ്റ്റ്. ചേട്ടാ എന്താ ഷുഗർ ഉണ്ട്, നോക്കി കഴിക്കണം. ഈ പൊങ്കൽ സാപ്പിട്ട് താൻ മരിച്ചു പോവെങ്കിൽ ഞാൻ ഇത് സാപ്പിട്ടിട്ടേ മരിച്ചു പോവും. അത്ര ടേസ്റ്റ് ആയിട്ട് ഇരിക്കും ഈ പൊങ്കൽ. താങ്ക് യു ഹരി സാർ. ஆஹா மேடி வாங்க கீதாக்கா. மாம் சின்னங்க வாங்க. என்ன புது மாப்பிள, புது வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்பதானே சார் ஆரம்பிச்சிருக்கோம். மேடி நல்லா இருக்கியா? கொஞ்சம் ஹரி சார், உங்க சமையல சாப்பிடுறதுக்காகவே நம்ம பிளாட்ல அடிக்கடி ஃபங்க்ஷன் நடக்கணும். அப்ப கூட ஹரி சார்கிட்ட இருந்து சமையல கத்துக்கணுங்கிற எண்ணமே இல்ல, அடிக்கடி ஃபங்க்ஷன் நடக்கணுமா? ஏன் மாமா, இத்தனை நாள் நான் சமைக்காம தான் நீங்க சாப்பிடுறீங்களா? போங்க மாமா. கோச்சிக்காத. வாங்கம்மா, திருப்தியா சாப்பிடுங்க. ஜாத்து போட்டுக்கோண்டே. அன்னைக்கு ஒரு நாள் நான் லிப்ட்ல மாட்டினப்ப தக்க சமயத்துல வந்து என் உயிரை காப்பாத்தினதே இந்த தம்பி தான். உங்க கைப்பக்குவமே தனிதான் சார். நலபாகம் பீமபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இது வந்து ஹரிபாகம் போல இருக்கு. இந்த டேஸ்டே தனிதான் சார். சூப்பரா இருக்கு. போங்க. ரொம்ப நன்றி. வரேன். இந்தா உனக்கு ஒன்னு கியூட்டி. இந்தா உனக்கு ஒன்னு. சூப்பரா டான்ஸ் ஆடுனீங்க. தேங்க்ஸ்க்கா. பவி, அம்மாவுக்கு இந்த நவராத்திரி முடியறதுக்குள்ள ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். அப்படி என்ன சர்ப்ரைஸ்? அம்மாவோட பூர்வீக நிலம் இருந்துச்சுல? ஆமா, நீ கூட கார் வாங்கணும்னு அடம் பிடிச்சி வித்தியே, அதானே? ஆமா, அன்னைக்கு நான் பண்ண காரியத்துக்கு நான் ஒரு பிராயச்சித்தம் பண்ண போறேன். சித்தப்பா கிட்ட கேட்டு அந்த நிலத்தை யாருக்கிட்ட வித்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கின பாட்டி கிட்ட பேசி அதே இடத்த திரும்ப அம்மா பேர்ல வாங்கி அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். என்ன அப்படி பாக்குற? நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது உன்னை அப்போ நீ ஆசையா ஒரு முத்தம் கொடுக்கலான்னு தோணுது. கொடு. லக்ஷ்மி, பிரசாதம் நல்லா இருக்கு, வாங்கிக்கோ. இந்தாங்க மேடம். இருக்கு. நல்லா பாடுனீங்க. இல்ல, சுண்டல் நல்லா இருக்குன்னு அதான். போதும். பவித்ரா, பிரசாதம் சூப்பரா இருக்கு, வாங்கிக்கோ. நீங்க சும்மா இருங்க. நீ முந்தி வா. தேங்க் யூ ஹரி சார். எப்படி இந்த பிரசாதம் எல்லாம் நவராத்திரி முடியற வரைக்கும் இருக்கா, இல்ல இன்னைக்கு மட்டும் தானா? என்ன பவித்ரா அப்படி கேட்டுட்டீங்க? நவராத்திரியோட அத்தனை நாளும் ஹரிஸ் கிச்சன் மூலமா டெய்லி ஒரு புது மெனு டின்னரா கொடுக்க போறோம். அப்போ இனிமே நைட்டுக்கு சமைக்க வேண்டாம். நீங்க தான் சிலிண்டரை வாங்குறது இல்லையே, அப்புறம் எதுக்கு சமையல்லாம்? உண்மையெல்லாம் வெளியில சொல்லக்கூடாதுடி. பாய் பவி. சார், உன்னோட கப்பு சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், இந்த பாத்திரத்தோட கொடுத்துறேன். நிஜமா எடுத்துக்கோங்க. நான் கிளம்புறேன், நீ வரியா? இல்லங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேனே. நீங்க போங்க. அப்படியா? சரி, ஓகே, நான் கிளம்புறேன். இந்த மாதிரி சந்தோஷமா சிரிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மனசு நிறைஞ்சிருந்து எத்தனை வருஷம் ஆச்சு இல்ல? ஆமாமா, எல்லாம் அந்த ஹரி தம்பியால தான் நல்ல மனுஷனா இருக்காரு. தாயே ஆதி பராசக்தி அந்த மனுஷனுக்கு சீக்கிரமே ஒரு நல்லது நடக்கணும். டைம் ஆச்சுப்பா, எனக்கு தூக்கம் சொக்கிட்டு வருது. வா வீட்டுக்கு போலாம். பா
நான் தூங்குறதுக்கு 12 மணிக்கு மேல ஆகும்பா. அட வாப்பா வா. இல்லப்பா நீங்க போங்கப்பா, நான் வரேன். நீங்க போய் தூங்குங்க, நான் சித்தப்பாட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விட்டுட்டு என்ன பேச போற? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? போங்க போய் தூங்குங்க. பாத்தியாடா இவனை? போங்க போங்க. சித்தப்பா. சொல்லு சந்தோஷ். சித்தப்பா, நம்ம அம்மாவோட பூர்வீக நிலம் இருந்துச்சுல, அத நீங்க தானே யார்கிட்டயோ வித்து கொடுத்தீங்க? ஆமாப்பா, அதுக்கு என்ன? இப்ப அந்த இடம் யார்கிட்ட இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா? இப்ப சமீபத்துல கூட யாருக்கோ கை மாறினதா நம்ம ராஜேஷ் சொன்னான். இரு நான் கேக்குறேன். உங்க அம்மாவும் பவித்ராவும் எப்படி டான்ஸ் ஆடுறாங்க தெரியுமா? அப்படியா? உங்க குடும்பத்தை பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க கண்ணே பற்றும் போல இருக்கு. வீட்டுக்கு போய் வேலையா சுத்தி போட சொல்லு, சரியா? கண்டிப்பா பண்ணிடுறேன் ஆண்டி. ஓகே, மறந்துடாதப்பா. வரேன் ஆண்டி. அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் கூப்பிடுறேன். என்னாச்சு சித்தப்பா? சந்தோஷ், மெட்ராஸ் பார்ட்டி தான் அந்த இடத்த வாங்கியிருக்காங்களாம். அவங்க பேர் கூட ஹரிகிருஷ்ணனா. நம்பர் 12 F4 சினேகா அப்பார்ட்மெண்ட், வேளச்சேரின்னு சொன்னாங்க. அது இந்த அப்பார்ட்மெண்ட் தானே? ஆமா, எதுக்குப்பா அந்த இடத்த பத்தி இப்ப கேக்குற? ஒன்றும் இல்லை சித்தப்பா, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரிப்பா, நான் அப்படியே காலார நடந்து போயிட்டு வரேன். சரி சரிப்பா. கீதாக்கா, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? ஃபுல்லா ஆயிடுச்சு. ஏய், என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல பவி, அந்த ஹரி எல்லாத்தையும் சாதாரணமா செய்யறாரா இல்ல ஏதாச்சும் திட்டம் போட்டு பர்டிகுலரா அப்படி செய்யறாரான்னு ஒரு டவுட். என்னடா உளற? இல்ல பவி, அம்மாவோட லேண்டை வாங்கின பார்ட்டி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசி அந்த இடத்த நம்ம திருப்பி வாங்கி அம்மாவுக்கு கொடுக்கலான்னு நான் பேசினேன்ல உங்ககிட்ட. ஆமா, அதுக்கும் ஹரிசருக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு பவி. அந்த லேண்டை வாங்கின பார்ட்டி வேற யாரும் இல்லை, தி கிரேட் ஷெஃப் ஹரிதான். என்னடா சொல்ற? ஹரி சாரா? அவர் எதுக்கு சென்னையில இருந்து அங்க போய் இடம் வாங்கணும்? ஷாக்கா இருக்குல்ல? எனக்கும் அதே ஷாக்கு தான். எதுக்கு அம்மா இடத்த இந்த ஆள் தேடி பிடிச்சு வாங்கணும்? சரியா கேட்டியா? ஹரி சார் தானா, வேற யாராச்சும் இருக்க போறாங்க? சித்தப்பா இப்பதான் விசாரிச்சு சொன்னாரு. பிளாட் நம்பர்ல இருந்து அபார்ட்மெண்ட் நேம் வரைக்கும் எல்லாமே கரெக்டா சொல்றாரு அவரு. அப்படின்னா ரொம்ப ஈஸியா போச்சு. நீ போய் இந்த விவரத்தை சொல்லி ஹரி சார் கிட்ட கேட்டா கொடுத்துட்டு போறாரு. நீ என்ன பவி சொல்ற? நான் எப்படி அவர்கிட்ட போய் என்னெல்லாம்? சந்தோஷ், இப்ப கௌரவம் பார்த்துட்டு இருந்தா எந்த காரியமும் நடக்காது. எதை பத்தியும் யோசிக்காம போய் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லு. அவர் கண்டிப்பா கொடுக்க சம்மதிப்பாருடா.